தண்ணி வருமாயா அப்படியா? பெரிய மசுரு வணக்கம் பெரிய மசுரு தான் கை சோடு இருக்குமா? நாங்களா பெரியவங்களை கண்டா மரியாதை கொடுங்க சாமி. வாயில டம்ளர் நுழையில சாமி. பெரிய கொப்பரை எடுத்து உள்ள பூந்துக்கும். சரி ஒரு வியாபாரம் முடிச்சுனா கூட உனக்கு என்ன வாரம் தெரியும்? யாரு என்ன ஊரு என்ன? அரே இந்திராக்கா நம்ம 100 கேக்குது. என்ன வெங்காயத்துக்கு 100? இவ்வளவு நேரம் ஆடிட்டு 100 ரூபா கீழே போட்டு தூக்கி போட்டு அடியா இருக்கு. அடி 3000 கொடாய் மூட்டு கொடுத்து. ஆமா ஓடா 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 காலேஜ் மாதிரி எங்க வருது? ஊரை கேக்குதா? வடக்கே வடக்கே வடகுண்டாமலை பாசுகுண்டாமலை ஊசுகுண்டாமலை காணாமலையாளம் கம்பளி புத்தூரோ ஆனா கிடுக்கிட்டு பாதாலும் மேலே 2 மலை சாமி. எல்லாத்துக்கும் 2 முறை மேல தரும்ல கீழியா இருக்கும். மழை கவுண்டா நல்லா கேட்டு கேட்டு பாத்து தெரிஞ்சு இடங்களே பேசுறது. கைய வச்சிரு நானு இந்த நொல்லுல ஏட்ட வச்சு கூடாது. மலைக்கு மேல மச்சானத குடிச்சோம், எங்க மாமியானத குடிச்சோம், எங்க அக்கானத குடிச்சோம், எங்க தங்கச்சித குடிச்சோம், எங்க பெரியமானத குடிச்சோம், கடைசியா என்னதே குடிச்சோம். யாரு தெரியுமில்ல? கெப்பாசிட்டி தெரியுமா அவருக்கு முன்ன? அரே ஊருக்கே நீ ஊருக்கே கடந்தாங்க யாருக்கு படி இழக்குது. அஞ்சாவது குடிக்கிறதா அக்காவது குடிக்கிறதா தகுதி குடிக்கிறதா கடைச்சா வீட்டு குடிக்கிறதா பெட்ல படுகிற புள்ள என்ன பண்ண? அரே மலைக்கு மேல மச்சானுக்கு ஒரு குடிச்சோம், மாமியாருக்கு ஒரு குடிச்சையா. பாத்து துப்பு அடுத்து ஒரு எம்எல்ஏ நிக்கிறாரு சொன்னாங்க சாமி. சரி உடிசாமி நீ பெரிய ஆளா ஆனா பரவாயில்லதான் நிறைய சுட்டாது சாமிங்க வா. வியாபாரம் முடிச்சுன்னா கூட உனக்கு என்ன வாரம் தெரியும்? எல்லாமே மறந்து போயிடுவாங்க சாமி. நான் உண்மைதானே சாமி சொல்லுங்க. என்ன வாரம் தெரியும்? 2000 ரூபாய்க்கு ஏமாத்திரி சாமி. சாமி நீ ஏமாத்தே கோட்டை கட்ட போறேன். கோட்டையே கட்டிய போற பையன் தலைமாட்ட படுத்துக்கு சொல்லுங்கல்ல சாமி. இந்த பொழப்பு சாவா வாசம் 1000 போகுது. ஒரு வியாபாரம் முடிச்சு நான் குடி என்ன வியாபாரம் தெரியும்? அரே கைவேக பாக்கம் பொச்சா குத்தம் குத்து கையில பச்சை குத்தியா? நீ கைய பச்சை குத்துறனா? அப்படிதான் சொல்லுது. அதேதான் சொல்லுது. கையில பச்சை குத்து சாமி. வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் முக்காலம் சொல்லிவிடும் சாமி. எல்லாமே எல்லாமே அத்துப்படி உனக்கு அத்துப்படி வருங்காலம் செல்காலம் எல்லாமே அதே மேல ஜக்கமா ஏட்டா விரிச்சா மேல படிச்சு கீழே சொல்லி விடுவோம். மேல விரிச்சா கீழே சொல்றத வேலையா? எல்லா வேலையும் எல்லாமே அத்துப்படி. இன்னும் மாற்றி உதாங்க பெரிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம அருமை சொந்தங்கள் எல்லாம் இன்று இரவி ஹரிராமர் எம்பெருமானுக்காக வேண்டி இந்த அலைய சதநாட்டி நாட்டு கொடுத்த அருமை மகரண பாபா 12ஆம் கிருபாடாசத்தில் பிறந்த
அருமை சொந்தங்கள், அதாவது தங்கவேல் குடும்பத்தை சார்ந்தவங்க ஜனனி என்ற குழந்தை நோய்வாய்ப்பட்டு நல்ல நிலையோடு வந்து விடுவியானால் இந்த எம்பெருமானுக்காக வேண்டி இப்படி ஒரு அழகிய சதுநாட்டு நாட்டம் சொல்லி அந்த குழந்தைக்கு வச்ச கோரிக்கை இன்னைக்கு வெடிய அரங்க இருக்கு. உடனே தானா? சரி சரி தங்கவேல் கேட்டான். அவர் அருமை என்ன தங்கவேல் அவர்களும் அவர் பேர் கேட்டோம். தங்கவேல் அவர்களும் பாவாய் அவர்களும் நம்ம ஆறுமுகம் அவர்களும் மணிமேகலை அவர்களும் தர்சிந்த் அவர்களும் ஜனனி எல்லாம் நல்லா இருக்கும்பா. இந்த எம்பெருமானுடைய கிருபையால அதான் சொல்லுவாங்க, ஏழை வச்சா 8 வருஷம் 7 வருஷம் ஆகும். அதே பஞ்சு வேண்டுதல் வச்சுட்டாங்கன்னா பல ஆண்டு காலம் கடந்து போயிடும். இந்த பஞ்சா இருந்தாலும் கூட இந்த பகவான இந்த இரவி வெடி இந்த சதுநாட்டு நாட்டி கொடுத்து நமக்காக வெடிய ஆதரவு கொடுக்க வந்த அத்தனை சொந்தங்களும் நல்ல உள்ளங்களும் ஆமா உங்களுக்கு எல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். வருகிற ஆடி மாதம் 18ஆம் தேதி இங்கே எங்க நாடகம் நடைபெறும். இன்னைக்கே சொல்லி வருகிற ஆடி மாசம் 18ஆம் தேதி நம்ம வேட்டா பெருமா கோயில்ல இதே இடத்துல இதே செட்டு நாடகம் நடைபெறும். அன்னைக்கு நல்ல உணவு வந்திருக்கேன். அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு வந்து கூத்துப்போம். எல்லாத்துக்கும் சம்பளம் தாரிக்கு 100 ரூபாய் கொடுத்துறோம். நாங்க சுருட்டி எடுத்துட்டு போயிருவோம். அதனால இந்த அருமை மக்கள் எல்லாம் இந்த அறியாம நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் வாழட்டும். அதுவும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஏதாவது இறைவன் இல்லைன்னு நாம நினைக்கிறோம். உண்மையிலே இறைவன் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வெடி இந்த கூத்தாடி இருக்கிறோம். கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு நம்மளை எல்லாம் ஒரு வினாடி கலங்க வைத்த அந்த இடத்துல மழையே இல்லாம பாவம் மழை பெய்யிட்டு நாளையில இருந்து போயிட்டோம். அதனால செலவு பண்ணி வாங்கி ஊத்த விட்டாங்க. நாமளும் டெம்போ எடுத்து படத்தெல்லாம் கட்டிவிட்டோம். ஆண்டவர் இருக்கிறாருல வந்தாலும் ஆசீர்வாதம் மாதிரி தான் நமக்கு. அவங்க மனம் அறிஞ்சு போவாங்கல்ல, அதுக்காக நல்ல என்ன மாதிரி 4 பேர் அதனால எந்த மகனாலும் தங்கமா இருந்து எம்பெருமானுடைய கிருபையால எல்லாரும் எல்லா வனமும் பெற்று அவங்க நீடூழி இல வாழணும். ராமாஜயம். சாமி சாண்டா குடிக்கிற மாதிரி குடிச்சுனா என்ன ஊரு? நீ என்னமோ சொல்ல வந்த சாமி, நான் என்னமோ சொல்லினே இல்ல என்ன எனக்கு அதான் மறந்து போச்சாயா. என்ன சாமி வா சரி ஒரு வியாபாரம் முடிச்சுனே கொடுக்க. ஒரு என்ன வியாபாரம் தெரியும்? அதான் நான் கைராக பாக்கணும்னு சொல்றது இல்ல. எல்லா வியாபாரம் பாப்பா. ஒரு பெண்ணுடைய மனதை ஒரு பெண்ணாலதான் உணர முடியும். இந்த மண்ணுலகிலே ஒரு குழந்தை வரணும்னு சொல்லி ஒரு குழந்தைக்காக வேண்டிய ஒரு மங்கை மாறாத கண்ணீர் விட்டு இருப்பதான்னு தெரியாம அந்த அம்மா படும் நிலைமை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அப்படி ஒண்ணு யாருக்கும் கடவுளாய் விளங்கும் கைலாசனுடைய மனைவியாய் விளங்கும் நான் உமா மகேஸ்வரி இந்த நிலையோடு வந்திருக்கேன். சாமி கடவுளா நீங்க? நீங்க இது வந்திருக்கீங்க. நாங்க இதுக்கு மேலேயும் போவோம். நீ என்ன சொல்லுவீங்க எனக்கு புரியல. இல்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஆமா சாமி, நமக்கு என்ன உலகத்துல கடவுள் இல்லங்கிறாங்க, அப்புறம் கடவுள் இல்லங்கிறாங்க. வந்திருக்கீங்கல்ல, கடவுள் இல்லன்னு 6 பேர் சொன்னது. நாங்க கொளுத்தனி பெருமாள் கோயில் நாடகம் நின்று போச்சு, வண்டியில வந்துட்டு இருக்கிறோம். இது உண்மையா நடந்தது. நாங்க எல்லாம் செட்டே பாக்குறோம். பகவான் அப்படியே கோண தண்ணி ஊனிட்டு அப்படியே கீழ்கா போட்டு கட்டிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு நான் தான் சொல்றேன் பகவான் வர்றாருன்னு. 6-7 பேருக்கு கண்ணுக்கு தெரியுது, 4 பேருக்கு கண்ணுக்கு தெரியல. பகவான் நாங்க நேரடியா பார்த்தோம். அதுல இவனும் ஒருத்தன். ஆமா தெரியுதா? இறைவன் எங்க மட்டும் இருப்பாரு. அதனால அந்த மங்கையுடைய மனநிலையை மாற்றுவதற்காக இந்த மகாதேவனுடைய மனைவியாய் விளங்கும் உமா மகேஸ்வரி நான் இந்த வடிவத்தோடு வந்திருக்கேன். இப்ப அந்த அம்மாவை நம்ம சந்திக்கணும். கண்டிப்பா பாக்கலாமா? என்ன நினைக்கிறாங்க? எங்க போனாலும் நம்மள பாக்குறதுக்கு கூட்டினேன். இல்ல நீ முன்னாடி போங்க சாமி, நான் ஒண்ணுமே பின்னாடி வந்தாதான் சாமி பொழைக்க முடியும். நான் முன்னாடி போற அளவுக்கு முன்னாடி யாருமே வரமுன்னா எல்லாம் சில்லற பொண்ணுங்களா இருக்கிறாங்க.
எல்லாரும் நிறைய பேர் ஏற்கனவே இன்னொன்னு பைத்தியம் போயிருக்கு. ஆமா வாங்கலாடி Yeah.